வெல்கம் டு ஓவிய காதலன். இந்த வீடியோவில் என்னோடய ஆர்ட் ஸ்டுடியோவை நான் எப்படி சிம்பிளாக மேக் ஓவர் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கோம். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஆசை இருக்கும், நமக்குன்னு ஒரு ஆர்ட் ஸ்டூடியோ இருக்கணும், நம்ம வால் வந்து இந்த மாதிரி அழகாக நம்மளோட பெயிண்டிங்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ணி இல்லைனா வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் ஆர்டிஸ்ட்டோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது அவங்க டேபிள்லாம் ரொம்ப ஆர்கனைஸ் பண்ணி வால்லாம் டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டல் வீட்டில் இருப்போம், இல்லைனா நம்மளால் அந்தளவு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, நமக்கு வந்து ஆர்ட் சப்ளைஸ் வாங்குறதுக்கே காசு கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்னோடய கோல் வந்து நான் செட் பண்ணிட்டேன், 500 சப்ஸ்கிரைபர்ஸ் டைமில் நான் இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படி வந்து இந்த ஆர்ட் ஸ்டூடியோவை மேக் பண்ணேன், ஸோ எவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மேக் பண்ணேன் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஆர்டிஸ்ட்னு கிடையாது, ரெண்டல் வீட்டில் இருக்க எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளால் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரேம்ஸ் வாட்டெவர் ஃபோட்டோ ஃப்ரேமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆர்ட்டாக இருக்கட்டும் நம்ம வந்து ஹேங் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக தான் ஃபேப்ரிக் கேஸ்டலோட இந்த டிக்டாக் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிட் இருக்கு இல்லையா, நம்ம சாப்பிடுவோம்ல பபுள் காம், அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். கிட்டத்தட்ட அதோட கன்சிஸ்டன்சியுமே எப்படி இருக்குன்னா ஒரு மென்று போட்ட பபுள் காம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான், ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் எங்கெங்கே என்னென்னத்தோட யூஸ் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் அதோட ப்ரைஸ்லாம் என்னங்கிறதையும் சொல்லியிருக்கேன். இது போக நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நான் அதோட ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாமே இண்டிவிஜுவலாக நான் போடுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன வந்து பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம் நான் மாற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆர்பிட் மாதிரி 2 இது எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பால்ஸாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா வந்து கோட்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன், ஒரு 3-4 கோட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ட்ராயிங் பண்ண ஒரு சில ஷீட்ஸும் எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் இப்போ எடுத்து அதோட 4 கார்னர்லேயும் நம்ம பால்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பால்ஸை வந்து அங்கங்கே ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதை தான் நம்ம வந்து வாலில் ஸ்டிக் பண்ண போகிறோம். இப்போயே உங்களுக்கு தெரியும் என் கையில் அது எவ்வளோ ஸ்டிக்கியாக அழகாக ஒட்டுது அப்படிங்கிறது. நான் முன்னாடியே வந்து எந்த கோட்ஸ் எங்கே வரணும் இல்லை எந்த ட்ராயிங் எங்கே வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்போ வந்து அதை ப்ளேஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் வாலில் வந்து ஜஸ்ட்டு எங்கே ப்ளேஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல வச்சு அந்த 4 கார்னரையும் ஜஸ்ட்டு ப்ரெஸ் தான் பண்ணுறேன். அது அழகாக நின்றுச்சு பாருங்கள். ஸோ இதை வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இப்படி கையில் இப்படியே எடுத்திங்கன்னா அந்த பேப்பருக்கும் எதுவும் டேமேஜ் இல்லாமல் வாலுக்கும் எதுவும் டேமேஜ் இல்லாமல் அழகாக வரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற எல்லா ஆர்ட் அண்ட் கோட்ஸ் எல்லாத்தையும் நான் எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது என்னடா எம்டியாக ஏதோ ஒரு பேப்பர் வந்து ஒட்டிகிட்ருக்கான் அப்படிங்கிறது தானே பார்க்குறீங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து 4 மேக்னெட் வந்து இந்த சேம் டிக்டாக் யூஸ் பண்ணியே நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் என்னெல்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நீங்கள் என்னோடய சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நிறையா மூவியோட இமேஜஸ் எல்லாமே நான் அந்த மூவிக்கு போயிட்டு வந்துட்டு அந்த டிக்கெட்லேயே ட்ரா பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோட லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, நம்ம சேனல்லையும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நான் மேக்னெட் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மேக்னெட் ஸ்டிக்கில் நான் இதை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோணலாம் இதெல்லாம் ஜஸ்ட்டு பேப்பர் தான், இதெல்லாம் ஈஸியாக ஒட்டிக்கும் அப்படின்னு. இப்போ நான் ப்ளேஸ் பண்ண போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா கேன்வாஸ் போர்டில் நான் பண்ண பெயிண்டிங்ஸு. ஸோ இனிஷியலாகவே நான் ஃபஸ்ட்டு வந்து பேப்பருக்கு முன்னாடி நான் கேன்வாஸில் தான் ஃபஸ்ட்டு பெயிண்டிங் அக்ரலிக் யூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஜேர்னல் புக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதுவுமே நல்லா வெயிட்டை வந்து தாங்குது. இப்போ வரைக்கும் எனக்கு அது வந்து கீழே விழவே இல்லை, அந்தளவுக்கு அது நல்லா ஸ்டிக்கபிளாக தான் இருக்குது. ப்ளஸ் ஈஸியாக நம்மளால் வந்து வால்லேருந்து ரிமூவ் கூட அதை பண்ணிக்க முடியுது. அது வாலில் உள்ள பெயிண்ட்டை எடுக்கலை, இல்லைனா வாலில் வந்து கொஞ்சம் அழுக்காக்கலை, இதெல்லாம் எதுவுமே இல்லை, அழகாக நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணக்கூட முடியுது. நெக்ஸ்ட்டு இந்த டேபிள் மட்டும்தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக நான் வாங்கினேன். ஆனால் நான் வந்து இதுக்கு ரொம்ப மந்த்ஸ் முன்னாடியே இதுக்காக ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் ஒரு மினி கோலாக செட் பண்ணிக்கிட்டேன், 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனதுக்கப்புறமா நம்ம கண்டிப்பாக இந்த டேபிள் வாங்கணும் அப்படிங்கிறதால.
ஸோ இந்த டேபிள் மட்டும் தான் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ இதை வந்து நான் எந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். கீழே வந்து ஃபஸ்ட்டு ட்ரைபாட் வச்சுருக்கேன் சைடில் உள்ள கேப்பில். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேலட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சென்டட் கேண்டில். அதுக்கப்புறம் குட்டி மினி ஆர்ட் புக்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேருந்து இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எனக்கு கிஃப்ட் வந்தது என் பர்த்டேக்கு என் ஃப்ரெண்ட் கொடுத்தது. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோவாகவே போடுறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஆர்ட் புக்ஸு, அப்புறம் வந்து கேன்வாஷ், அப்புறம் வந்து லைட், இது எல்லாமே கீழ் ட்ராக்கில் நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மேலே என்னென்ன வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா, இது வந்து ரீசெண்டாக நான் வந்து படித்து முடித்த ஒரு புக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து புக் மார்க் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த பென் ஸ்டாண்ட் நான் வந்து வாங்கினேன். 3 லேயரில் இருந்துச்சு, பட் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாகவும் இருந்தது. ஸோ நம்ம வந்து ப்ரெஷஸ் வச்சுக்க பென்னு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நான் வந்து டேப்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 குட்டி பெயிண்ட் இது மாதிரி வாங்கினேன். இது பேர் என்னென்னு சொல்ல தெரியல. ஸோ கிளாஸில் அழகாக இருந்தது வாங்கினேன். ஸோ ஒன்று சென்டட் கேண்டிலுக்காக, இன்னொன்று வந்து நம்ம ட்ராயிங் பண்ணுறதுல வாட்டர் வச்சுருப்போமா அதுக்காக. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர், இதுவும் எனக்கு கிஃப்ட்டாக தான் வந்தது, என் ஃப்ரெண்ட் கொடுத்தது. ஸோ நான் சாங் கேட்டுட்டு தான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் எல்லாமே வைக்கிறதுக்கு ப்ளஸ் குட்டி இதெல்லாம் அக்ரிலிக் பெயிண்ட்ஸ் தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர்ஸ், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் மார்க்கர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இங்கே வந்து குட்டி ஒரு பொம்மை, இதுவும் எனக்கு கிஃப்ட்டாக வந்தது தான். இது இல்லாமல் என்ன வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து நான் மேலே வந்து ட்ரைபாட் வச்சுருக்கேன். இது எல்லாருக்கும் ரொம்ப முக்கியம் ஆர்டிஸ்ட்டுக்கு, பிகாஸ் நான் ட்ரா பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸில் நான் பண்ண பெயிண்டிங்ஸ், தசரா, டாடா, அப்புறம் விடுதலை படம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கர் பெயிண்டிங். இந்த மார்க்கர் யூஸ் பண்ணி தான் நான் இதை பெயிண்ட் பண்ணேன். இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வாட்டர் கலரில் பண்ண பெயிண்டிங். அப்புறம் இது தஞ்சாவூரில் பண்ண பெயிண்டிங். இது நான் ஒரு பீச்சில் லைவ் பெயிண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் இது வந்து ஃபுட் பெயிண்டிங் நான் நிறையா பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த 2 கோட்ஸ் நான் வந்து வாங்கினேன். இது வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக பண்ண ஒரு பெயிண்டிங். அப்புறம் இது தான் நான் ஃபஸ்ட்டு பண்ண அக்ரிலிக் அண்ட் கேன்வாஷ் போர்டு, ரெண்டுமே ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண ஒரே பெயிண்டிங் இது தான். ஸோ என்னோடய இனிஷியல் நான் சென்னை வந்த புதுசில் ஸ்டார்ட் பண்ணது இது தான். நெக்ஸ்ட்டு அதுக்கு அடுத்து வரைஞ்சது இந்த 2 பெயிண்டிங்ஸும் நான் வந்து ட்ரா பண்ணேன். கேன்வாஷ் போர்டு தான். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி சீசனுக்காக நான் ட்ரா பண்ணது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு, இது எவ்வளோ ரேட்டுங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஃபோல்ட் பண்ண எப்படி வேணால் மாறும். ஸோ இதுதான் ஃபைனல் என்னோடய ஆர்ட் ஸ்டுடியோட கார்னர். ஸோ இது எப்படி இருக்குது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நிறைய ஆர்டிஸ்ட்க்கு யூஸ் ஆகும் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.